ஏஐ வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷனே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. லெட்ஸே காரோ, பைக்கோ, லாரியோ, ஏரோப்ளைனோ, கப்பலோ எதுக்கோ ஒன்றுக்கு ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பார்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், இது எப்படி வேலை செய்யும், இதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும், இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும், இது பர்ஃபார்மன்ஸில் என்னென்ன ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே கோ பை திஸ் அப்ரோச். இந்த அப்ரோச்சில் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக யோசிக்கிற ஒரு ஏரியா எது அப்படின்னா, இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் நம்ம வந்து சேவ் பண்ணலாம், மெட்டீரியல் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் யோசிப்பாங்க. ஏன்னா மிச்சம் எல்லாம் தான் ரொம்ப ப்ரியாரிட்டி விஷயமா இருக்கும். ஆனால் ஏஐ இப்போ இதில் ரெவல்யூஷன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் வந்து கேட் இன்ஜினியரிங் கூட வந்து இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏஐ வந்து இதே பார்ட்டை வந்து எதுக்கு நீ இந்த பார்ட்டுக்கு வந்து இவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுற, இந்த பார்ட்டுக்கு வந்து ஃபோர்ஸஸ் இங்கே வரப்போது, இங்கே வரப்போது, இங்கே வரப்போகுது, எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஃபோர்ஸஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் மெட்டீரியல் இருந்தால் போதும், மற்ற இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலாக ஹோல்ஸே வச்சுக்கலாம். அப்படி வச்சாலுமே இந்த பார்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயன்றது வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எந்த ஒரு மிஷின்ஸாக இருக்கட்டும், காரு, பைக்கு, ஃபேக்ட்ரிஸில் இருக்க மிஷினோ, பிளான்ட்டில் இருக்க மிஷினோ, ஏரோப்ளைனோ, கப்பலோ, இது எல்லாமே வந்து இந்த மாடலில் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இப்போ வச்சிருக்கிற அந்த வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள், வெயிட் ஆஃப் த மிஷின்ஸ் அது வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இது மூலமா எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து பல மடங்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது மூலியமாக நம்மளோட ஜென்ரல் எக்கனாமிக் அவுட்புட்டே வந்து மல்டி ஃபோல்ஸாக நம்ம பெருக்க முடியும். ஸோ திங்க் அபவுட் இட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.